உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என கண்பான தேவ பிள்ளைகளே, எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது கவலையோடு கூட கலங்கி போய் இருக்கலாம். எனக்கு நல்ல எதிர்காலம் அமையுமா, எனக்கு நல்ல ஏற்ற துணை கிடைக்குமா, நான் எதிர்பார்த்த வேலை ஏன் எனக்கு கிடைக்கவில்லை, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் ஏன் என் கையில் வந்து சேரவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி நடக்கிறது என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஒருவேளை காலதாமதங்கள் ஆகிக் கொண்டிருக்கலாம், நாட்களும் வருடங்களும் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்க வேலைகளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாய் அவர் அதை நிறைவேற்றி முடிக்க போகிறார். குழம்பி போய் மன குழப்பத்துல எனக்கு இனி எதிர்காலமே இல்லை, என் வாழ்க்கை இதோடு முடிந்து போனது, என் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, அநேகருடைய கேள்விகள் என்னை வதைத்து கொண்டிருக்கிறது, என்னுடைய உள்ளமே குழம்பி போயிருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கென கர்த்தர் ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விரைவிலே கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உங்களுக்கென ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிற தேவன். உங்களை மறக்க மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். வருடங்கள் ஓடினாலும் நாட்கள் ஓடினாலும் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தருவார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆரம்பத்தை தேவன் கட்டளையிட போகிறார். எதையெல்லாம் நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருந்தீர்களோ, எதையெல்லாம் நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையிலே ஒரு ஆரம்பத்தை தந்து ஒரு துவக்கத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் துளிருட போகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, எதிர்காலம் இல்ல, வேலை இல்ல, ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரே உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிற தகப்பன் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் நீர் துவக்கத்தை நீர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தொடக்கத்தை நீர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு மகிழ்ச்சியை இவர்கள் காண போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.